தூருக்கு. ஸோ நீங்கள் மேடம் நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்கள் வீட்டிலேருந்து எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? பைக்லனா மோட்டர் பைக். அந்த பைக்லேயே பண்ண வேண்டாம் மேடம், பைக்லேயே பண்ணிட்டு வரலாம். ஆட்டோவில் பண்ணிடலாம், ஆட்டோவில் பண்ணலாம், காரில் பண்ணலாம், மெட்ரோவில் பண்ணலாம், பஸ்ஸில் பண்ணலாம், எப்படி வருமா நடந்ததே கூட பண்ணிட்டு போகலாம். நடக்கும் போது அப்படியே பண்ணலாம். சக்தி போலே எவ்வளோ சக்தி தேவைப்படுது அவ்வளோ சக்தி கொடுத்து அந்த மாதிரி நடந்ததே போகலாம். நாளாயிரும். டோன்ட் ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் வெயிட். என்ன வேணும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் மேடம். அவர் வந்து ஹோமே டாக்டர். அவர் இது போலே நாங்கள் வந்து நடந்துட்டு போகிறோம். நான் போனே பண்ணேன் அப்படியே பண்ண 10 வலி போச்சு மேடம். 10 வரல அந்த வலி போச்சு. நடந்ததே அவரே பண்ணார். என்ன மேடம் கம்மியா மேடம்? கம்மியெல்லாம் முடியாது. உள்ள போச்சு ஏன் வாயில வர மாட்டேங்கிறேன் மேடம். ஐயோ மாத்துங்க மேடம், இது உங்க ஹோட்டல், உங்க ஹெல்ப் நீங்க சொல்லுங்க சார். வலி போச்சு சார், ரொம்ப நன்றி சார். இன்னையிலேருந்து சார் வலி இருக்கோ வலி இல்லையோ ஒரு 7 நாளைக்கு ஒரு 4 வாட்டி நான் என்னோட ஹெல்ப்பையும் நான் குணப்படுத்துவேன். அவ்வளோதான் பண்ணுவேன். சும்மா பண்ண மாட்டேன். கஷ்டம் நம்பிக்கை இல்லை மேடம். இது நீங்க செய்ய வேண்டியதா. நம்ம தேவையே இல்லை. நம்பிக்கை இல்லை மேடம். நம்பிக்கை இல்லை பண்ணுங்க. என் போச்சு வலி போச்சு நம்பிக்கை. No, it's not belief system. It is not a it's a science. That is something outside your body that I can heal. அந்த 10 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போக முடியாது. உங்களோட செக்ஸ் பண்ண முடியாது மேடம். உண்மையிலே மேடம், உண்மையை சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க செக்ஸ் பண்ண மேடம். தப்பா பேச மேடம். இல்லை லேடிஸ் அடுத்த பேசுகிறேன். செக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீட்டில் வரும்போது மேடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செக்ஸ் பண்ணும்போது மேடம். உண்மையிலே மேடம் ஆம்பளைங்களும் அப்படிதான் பொம்பளைங்களும் அப்படிதான். இந்த பேரும் பேக்கில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேடம். ரொம்ப விஷயம் ப்ளீஸ் போயிட்டு மேடம் முடியாத மேடம் அவங்க கொடுத்து ஐயோ பண்ணியா ஒன்றும் பண்ண வேண்டாம். சக்தி போல எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட அன்பான மனைவியோட ஹெல்ப் குணப்படுது. அப்படியே பண்ண சொல்லுங்க மேடம். சரியா போச்சு ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். அதான் மேடம் சொல்லுவேன், போய் பண்ணணும் செய்யணும். You must do. There is no magic here. அவங்க பண்ணாதான் இது நல்லாகும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள். ஓகே அந்த முதுகு எழுது மேடம் இஸ் கேரிங் சோ மச் மேடம். நீங்கள் ஆக்டிவ் எத்தனை ஊசி போடுவீங்க இதுக்கு? L5 L6 எத்தனை ஊசி போடுவீங்க? எவ்வளோ ஆழமாக குத்துவீங்க மேடம்? இவ்வளோ பேர் ஊசி அவ்வளோ பேர் ஊசியா? அவங்க ஊசியில் புதியாக வந்து உட்காந்துருக்காங்க மேடம். You see, I am saying, madam, there is something beyond. I am teaching a simple science. There is something beyond our body called a human aura. And the human aura, எல்லாமே இருக்கு மேடம். உங்களோட lungs இருக்கு, உங்க heart, everything has an energy body. Okay, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? எல்லாரும் வந்து the emotional body தேட போறோம். Emotional body. நீங்க வாங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும் வாங்க. எல்லாம் பாட்ட பிடிக்கும். சரியா? Sorry, madam. See, the reason why I am not talking very harsh. One person mind வந்து கேட்கும். பற்று கூட ஒன்றும் கேட்காது. ஓடிக்கிறோம். அது பற்று போடுங்க. உங்களுக்கு பற்று போட வேலை இல்லை மேடம். உண்மை சொல்கிறேன், கேளுங்க, இல்லாட்டி கிராம். சிம்பிள் பாலிசி ஆயா. வெரி சிம்பிள். நான் பற்று போட யாருக்கும் வரல, ஜேம் போடு எல்லாம் வரல மேடம். உங்களுக்கு வந்து ரவா தோசை மசாலா தோசை போட வரேன். நான் இருக்கு இதாக அடிப்போம். ஓகே மேடம், அந்த மாதிரி மேடம். சரி, உங்கள் பேர் என்ன மேடம்? நல்லா லக்ஷ்மி. சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மேடம்? மூட்டு வழியாக மூட்டி வைக்க நீ பெயின் அப்படின்னா இது எவ்வளோ நீ பெயின் பண்ண உங்களுக்கு? 1 வீக்கா? இந்த 1 வீக்காக நீ பெயின் அவங்க வந்து ஒரு ஆக்யூபங்க்சர் டாக்டர் ஊசி குத்துறீங்களா? குத்துறீங்க, நல்லாச்சா? 2
அஞ்சு நீரையும் அவங்க அவங்க படித்த மாதிரி அவங்க வந்து நீர் பெருசாக பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சரி, இந்த பிராணவழி என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் அவங்க வந்தாங்க. சரி, இந்த முத்திரை எப்போ மேடம் வெட்டு மேடம் வந்துச்சு? உண்மையை சொல்லணும். என்ன மேடம்? ஒரு பிரேயர்ல வந்து 5ஆவதா கீழே உட்காந்து நாக்கால உட்காந்தீங்களா? கீழே உட்காந்து நல்லா கேட்டு மேடம். இந்த ஆலங்கத்தில் வந்து நம்ம கீழே உட்காந்து முடியாது மேடம். ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம், ஒரு அரை மணி நேரம் உட்காரலாம். 5ஆவதா உட்காந்தாங்க பிரச்சனை தான் வரப்போகுது. உண்மையில மேடம் நீர் ரத்தம் போட்டு இருக்காது. அந்த மாதிரி ஏன் மேடம் 5ஆவதா உட்காந்தீங்க? என்ன பிரேயர் மேடம்? சொல்ல மாட்டாங்க. என்ன பிரேயர் சொல்லுங்க மேடம்? ஆல்டி பகவான் வந்து டெம்பிளுக்கு போயிட்டு 5ஆவது உட்காந்து எதுக்கு மேடம் உட்காந்தீங்க? ஹோமம், பூஜை உண்டு. 5ஆவது என்ன மேடம் பண்ணாங்க? லெசன் சொல்லி கொடுத்தாங்க. ஏன் நாங்கள் இப்போ கொடுக்க மாட்டோம் மேடம்? இன்னும் பவர் கூட வரணும். கீழே வந்து பவர் பண்ண உட்காந்துங்க. பத்மாசனம் பண்ணலாம். ஹாஃப் பத்மாசனம், ஃபுல் பத்மாசனம் மேடம். ஹாஃப் பத்மாசனம் அப்பதான் எனக்கு கூட உட்கார்ந்தேன். அந்த உட்காரும் போது மேடம் என்ன ஆகணும்னா, நம்மளை உட்காந்து பழக்கப்பட்டாக்கா அந்த ரத்தம் ஒன்று போகும். நானே உட்காரம் மேடம் 6 மணி நேரத்துக்கு உட்காந்தா ரத்தம் நம்ம கை கால் அப்படி நம்ம more than half an hour. அது மேலே வந்து ஐடி ஃபுல் பத்மாசனா அந்த ரத்தத்தை போகும்போது அந்த வெயிட் அப்படியே மெல்ட் பண்ண அப்படியே மடங்குது. அந்த வெயிட்லாம் மடங்கும் போது ரத்தத்துக்கு போவாது. வரக்கூட நம்புது. அந்த மாதிரி போயிட்டு வந்து நேரத்துல நோயின்னு மூட்டு வலி சொல்லிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு மேடம் உங்களுக்கு மேடம் பூரா மூட்டு வலி நோய் பண்ணாங்க. ஓகே மேடம்? எஸ், நீங்களும் நோய் பண்ணீங்க. 3 பேர் ஒரு டீமா உட்காந்துட்டு நோய் பண்ணாங்க. நினைப்பிருக்காங்க 3 பேரா? பாத்தீங்களா? இப்பதான் கூட்டாளா வெளியே வருது மேடம். இது வந்து ஆக்டிவிட்டி சங்கம் வந்துருக்கு. எல்லாமே 3 பேர் ஆக்டிவ் சங்கத்தின்னு வந்திருக்காங்க மேடம். உயிரை வணக்கத்துக்கு நல்லா பண்ணுறேன். ஆக்டிவிட்டி டாக்டர் 1, டாக்டர் 2, வெரி குட். எல்லாம் மாற்ற போகிறீங்க. உங்கள் சங்கமே வரப்போகுது இது பார்க்குறதுக்கு. நல்லா பார்க்குறேன். அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி வந்தாங்க. ஓகே மேடம்? ஸோ இன்னைக்கு காலில் கூட மேடம் நீ எனக்கு ஹீல் பண்ணு நோய் பண்ணாங்க. உண்மையில மேடம் நீங்கள் தான் பார்த்தீங்க. நீ காலகட்டத்தில் பண்ணு. நான் என்ன சொன்னேன் மேடம்? ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். சோல் சக்ரா, ரைட்டா? ரைட் சோல் சக்ரா, லெஃப்ட் சோல் சக்ரா. அந்த மாதிரி பண்ணப்படுறது தான் இந்த எனர்ஜி வந்து பூமிக்கு போகும். உண்மையில மேடம்? But still you don't want me to do. நீங்க பண்ணுங்க. I said no, I'm not going to do. You are going to learn how to do it. அவங்க காலை கீழே உட்கார வச்சு அந்த வானை வச்சு சக்தி போலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட வலது காலு பாத சக்கரா அதாவது சோற்றை குணப்படுது. அதே மாதிரி பண்ணாங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக். கரெக்ட் மேடம்? 1 minute. அப்போ என்ன பண்ணுங்க? ரைட் knee and left knee. பண்ண முடிஞ்சோட மேடம் ரைட் knee பெயின் சத்தமாக போச்சு. எஸ் ஆர் நோ மேடம்? ரைட் knee பெயின் ஃபுல்லாக போச்சு. லெஃப்ட் knee மட்டும் 50% இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? திருப்பி செய்யுங்க சொன்னேன். நீங்கள் என்ன பண்ண? திருப்பி இந்த வான் எடுத்து சக்தி கோடு எவ்வளோ சக்தி தேவையோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட ரைட் knee வந்து ஹீல் பண்ணி லெஃப்ட் மேடம் பண்ண மேடம் அந்த வழியாக போச்சு. உண்மையில மேடம் இப்போ நீ பெயின் இருக்கவங்களுக்கு 10%. எங்கே மேடம் இருக்கு? லெஃப்ட். ஸோ லெஃப்ட் knee வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண புரியுங்க ஒன்று சொல்லுங்க. பயன் வந்து 10% இருக்கு மேடம். சக்தி கோடு எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட லெஃப்ட் knee கூட பண்ணுறேன். சொல்லுங்க மேடம். 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5. Okay. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. Raise it again. Stop. 2 3 4 5. Okay. 1 2 3 4 5 stop. 1 2 3 4. How's the pain now, madam? Now, madam? 5%. What is it? You can't open it. What is it?
வச்சிருந்தாங்க. So much of black magic. All the black magic is gone. When it's gone, she can heal herself. That's the trick here. All the thoughts must go, all the black magic must go, all the white magic must go. When all of these things are gone, your body will heal. Sorry, madam. Select that. 0.5 வருமா? 0.5. பண்ணுங்க மேடம். பண்ணுங்க. 0.5 பண்ணுங்க. பாருங்க மேடம், டெசிமல் பாயிண்ட் போடுறாங்க மேடம். 2 மச்சல வந்துறாங்க. இன்ஜினியர் மேடம் டேப் வச்சிரு 1.5 1.2 0.1 0.2 மேடம். பாருங்க மேடம், நல்லா கேளுங்க மேடம். ரொம்ப பேர் ஹீல் பண்ணேன். ஏழைங்க வருவாங்க மேடம், ஏழைங்க. அந்த வலி போன சார் வலி போச்சு சார்னு கும்பிடுவான். என்ன மேடம்? கும்பிடுவான். பணக்காரன் இன்னும் இருக்கு சார், இருக்கு சார். மோசம். இதே மாதிரி நீப்பையில் வருவாங்க மேடம். வந்து வலியோட உட்காருவாங்க மேடம். வலியோட வந்து உட்காருவாங்க. நாக்கல்ல ஹீல் பண்ணி முடிச்சு மேடம் வலி போயிடும். வலி இப்ப இல்லை, இருந்தாக்க தெரியும். அப்படியே நிற்பாங்க. வலி இல்லை, நடந்தா தெரியும். நடப்பாங்க மேடம். சீரியஸ் எல்லாம் தூக்கி நடந்த பிறகு வலியில படி ஏறணும் மேடம். இந்த மாதிரி வந்திருக்காங்க மேடம். எங்க ஆபீஸ்ல படியே ஏற வச்சிருவேன். ஏறி வந்து அப்பப்ப வரும். இப்ப வலி இல்லை. என்ன மேடம், இந்த மனிதர்கள் நான் என்ன மேடம் பண்றது? இந்த மனிதர்கள் ரொம்ப இருக்காங்க. They cannot appreciate what is happening to them. They cannot appreciate the body is struggling so much because of that. இந்த body இந்த நீ மேடம் நம்ம தான் appreciate பண்ணோம். அப்ப appreciate பண்ணாதான் மேடம் நம்மளுக்கு இந்த body வந்து ஒத்து உழைக்கும். நீங்க வந்து எப்பயாச்சும் வரும், இப்ப இல்ல போச்சு, அந்த வலி போச்சு சார், நான் போயிட்டு நானே சொந்தமா செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரும் தேங்க்யூ சொல்லணும். ஹீலிங் மான் காமிங்க. ஹீலிங் மான். தேங்க்யூ தேங்க்யூ. வரா ஓகே உட்காந்துங்களா? நல்லா உட்கார வைக்க எல்லாத்தையும் அப்படியே எங்க மோகமா ஒன்று கொடுங்க. அந்த மாதிரி மேடம் நம்ம என்ன இங்கே வந்த what we have come here to do is to share with you. What's up, brother? To share with you how you can help your patient more. They're coming to you because you're an acupuncture doctor. You can help them a little bit more, man. Now, practice what is all that? You must try to help your patient as much as you can. உங்க நம்பி வந்திருக்காங்க. உங்க நம்பி தான் வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரிப்பா உங்களுக்கு பாருக்கு இனிமேல் மன்னிப்பு படிங்க. நான் பண்றேன் உங்களுக்கு. மன்னிப்பு படிக்க அந்த பாட்டில் போன பிறகுனா உங்க ஆக்யூபஞ்சர் வேலை செய்யும். ஆனால் இவ்வளோ சுருக்கா வேலை செய்யாது மேடம். இந்த மாதிரி வேலை செய்யாது. அவன் டக்குன்னு வேலை செய்யணும். அந்த மாதிரி வந்து ஹீலிங் மான் வச்சு மேடம் இன்னும் சூப்பராக இன்னும் ஈஸியாக வேலை செய்யும். Healing because we are healing the energy body, not the physical. என்ன மேடம்? அது பண்ணுங்க மேடம். அதுதான் அளவு கொடுங்க மேடம். நான் தாண்டி உட்காந்தாக்கா வலி போறேன்னு மேடம் இது NLP இன்னொரு ப்ரோக்ராமே சொல்லுங்க. இந்த வலிக்கு இங்கே தான் கொடுக்கணும். 4 நாள் உட்காரக்கூடாது. இப்படி தான் படுக்கணும், இப்படி தான் எழுந்திக்கணும். பாருங்க வலி எல்லாம் தோட்டம் கொடுப்பாங்க. தோட்டம் தானே மேடம். என்ன நம்ம தோட்டம் போடுறோம் மேடம். இந்த மாதிரி மேடம் ஒரு இடத்துக்கு போனோம் மேடம். அவங்களாம் வந்து சூப் போட்டு போய் ஹீலர் என்ன மேடம் சூப் போட்டு போய் அவங்க பெரிய மாஸ்டர் கிராண்ட் தான் வச்சுருக்க மேடம். ஆனால் அவங்க கொடுத்த 3 நாள் குளிக்க கூடாதான். என்ன மேடம் நான் சிரிக்கிறீங்க? அதான் மேடம் 3 நாளுக்கு குளிக்கூடாதான் மேடம். அதை பார்த்தாங்க நான் சொல்ற மட்டும் கேளு. 3 நாளுக்கு குளிக்கூடாது. குடிச்சாக்கா தண்ணியெல்லாம் வாட்டர் சொல்யூபிள் மேடம். அவங்க கொடுக்குற அணிஞ்சா மேடம் வாட்டர் சொல்யூபிள் என்ன மேடம் வாட்டர் சொல்யூபிள். அதான் 3 நாள் குளிக்கக்கூடாது. அதனால தண்ணியை கொடுத்துப்பா போய் க்ளீன் பண்ணுவா. குடிச்சாக்கா எல்லாம் கீழே போயிடும். அவங்க என்ன பண்ண கொடுக்குறாங்க? வாட்டர் சொல்யூபிள் எனர்ஜி என்ன மேடம். அப்புறம் வாட்டர் என்ன மேடம் தண்ணியில் கரைச்சி போல குடிச்சாக்கெல்லாம் கீழே போயிட்டு மேடம். எங்களை அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். இதெல்லாம் டிவைன் எனர்ஜி. அது பாட்டு வரும்.
எங்கே போனோமா கணக்காக போயிட்டு அது ஹீல் பண்ணிட்டு அது போயிடும். அவ்வளோதான் எங்கள் வேலை. ஓகே மேடம். என்ன மேடம் எப்படி கற்றுக்கிட்டேன் ப்ளூடூத் என்ன மேடம் ப்ளூடூத் என்ன மேடம் யூடியூப்ல ப்ளூடூத் என்ன மேடம் ஹேண்ட் ஃபோன் எடுங்க ஹேண்ட் ஃபோன் எடுங்க ஏன் ஆர்கியூ பண்ணுறீங்க ஹேண்ட் ஃபோன் எடுங்க ஹேண்ட் ஃபோன் எடுங்க மேடம் சொன்னதை கேளுங்க ஏன் மேடம் ஆர்கியூ பண்ணுறீங்க எடுங்க அந்த படமே சரியில்லை இந்த படமே சரியில்லை இந்த படமே சரியில்லை அப்படி எப்படி நல்லா இருப்பீங்க ப்ரொஃபைல் பிக்சர் சரியில்லை மேடம் அப்படி எப்படி நல்லா மேடம் அது மோசமான ஆளு மேடம் மோசமான ஆளு கிருஷ்ணர் மோசமான ஆளு யார் மேடம் யார் மேடம் கிருஷ்ணர் சண்டை போட்டுனவர் என்ன மேடம் பண்ணவர் சண்டை போட்டு ஒன்று ரெண்டாவது வந்து கர்ணன் வந்து சண்டை போட்டு இது உடஞ்சிரும் எது உடஞ்சிரும் சக்கரை உடஞ்சிரும் சரி கரம் செஞ்சு பாரு அவனை போடலான்னு சொல்லுவார் அதான் காட்டா மேடம் அப்போ தான் அவர் வந்து ஒரு அண்ணா மேல டக்கு சொல்லுவான் குத்துறான் என்ன மேடம் கலைவது நான் மறக்க மாட்டேன் மேடம் சரி மேடம் ஒரு படத்தை எடுங்க படம் எடுங்க அது கிறிஸ்த படம் எடுங்க மேடம் எனக்கு அனுப்புங்க அதே பாருங்க எனக்கு விட்டுல சரி விடுங்க ஓகே மேடம் அந்த படம் எனக்கு எப்படி அனுப்ப போறீங்க அப்படிதான் எனக்கு எல்லாம் அனுப்பிடுங்க understand madam I have no gurus I have got nothing I just ask use me in this lifetime to do good things use me in this lifetime to do good things I want to help as many people as I can all over the world enga madam all over the world I've been to an island called Curacao அந்த மாதிரி ஆனா கேள்விப்பட்டீங்களா மேடம் எங்க இமெயில் வந்து அனுப்புறா sir I got black magic I got lots and lots of black magic I cannot do anything in my life அவ வந்து ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் ஒரு ஹீலர் ஆனா அவளுக்கு எக்கச்சக்கமான black magic நான் எங்கெங்கயோ போயிட்டேன் ஏன் black magic வெளியாகும் can you help me email நான் சொன்னேன் இதான் என் வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் அவளோட வாய்ஸ் மெயில் இருக்கு மேடம் அழுகுறா என் புருஷன் விட்டு போயிட்டான் எனக்கு அவ்வளோ பிளாக் மேஜிக்கு நானே பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கேன் புத்தகத்துக்கு ஒத்துக்கலாம் நானே பிளாக் மேஜிக் பண்ண வேறு வழியில் என்னால் என் வீடே போகுது எல்லாம் போது அழுகுறான் நான் சொன்னேன் மேடம் ஓகே ஒன்னால் அதை கிளாஸ் நடத்த முடியுமா ஒன்னால் கிளாஸ் நடத்த முடியுமா அவன் சொன்னால் முடியாது எனக்கு நான் ரொம்ப ஃபேமஸான ஆள் எனக்கு இந்த ஐலண்ட் எல்லாமே தெரியும் நீ வந்து எனக்கு பேர் கெடுத்து போயிடும் சொன்ன நீ வந்துட்டு என் பேரு கெடுத்து போயிடுவேன் நான் உலகம் பூரா போயிட்டேன் என் பிளாக் யாராலும் வெளியாக்க முடியாது உன்னால் எப்படி முடியும்னு கேட்டேன் நான் சொன்னேன் நீ ஏன் என்னை கான்டாக்ட் பண்ண நீ ஏன் என்ன கான்டாக்ட் பண்ணேன் சரி அந்த மாதிரி கூட ஏன் கான்டாக்ட் இல்லை தெரியல நான் சர்ச் பண்ணேன் நான் அழுந்தேன் கேட்டேன் டைப் பண்ணேன் உன் பேர் வந்துச்சு நான் கான்டாக்ட் பண்ணேன் அதே மாதிரி தான் கடவுள் உன்னை எனக்கு அனுப்பியிருக்காரு நீ கிளாஸ் நடத்து உன் ஐலண்ட் பாருன்னு சொன்னேன் மேடம் ஒரே மாதத்தில் அந்த ஐலண்டில் உட்காந்துருக்கேன் மேடம் It is called the Caribbean near the Bermuda Triangle. அந்த மாதிரி ஐலண்ட் வாங்க அந்த ஐலண்ட் போயிட்டு 2 நாள் கிளாஸ் அவன் பிளாக் ஃபுல்லாக வெளியாக்கிட்டு அவன் வீடு ஜஸ்தி பண்ணுற போது மேடம் அது கூட கேன்சல் பண்ணான் அனுப்புகிறான் மேடம் 2 மாதம் அனுப்புகிறேன் சிவா I cannot believe what happened okay today after 2 months I truly believe I have no black magic after avan thank you you came like an angel I am not an angel madam I am an instrument of God எங்க தேவைப்படுதோ நான் அங்கே போவேன் சென்னைக்கு I will not come here again my work is finished in Tamil Nadu yes sir my work is finished in Tamil Nadu yes sir அது உங்க பிரச்சனை மேடம் இங்க பூசிக்கிட்டு சார் எனக்கு நல்லா இருந்துச்சு இதான் நடக்குது உங்களுக்கு அமாவாசை நான் உட்காந்தா பீஸ்ஃபுல்லாக இருக்கு மேடம் உட்காராதீங்க மேடம் ஒரு நல்ல செய்யும்
see so much that people suffer. I always ask God, what can I do for them? ஒருத்தர் மேடம் நிற்கிறார் மேடம் நிற்கிறாரு இந்த சென்னையில் மேடம் நிற்கிறாரு ஜுரம் அடிக்குது அப்படியோ சிவர் பண்ணுறாரு நான் கிட்ட போனேன் என்னையா ஜுரம் தம்பி ஜுரம் மருந்து வாங்க காசு இல்லை மேடம் மருந்து வாங்க காசு இல்லை நான் சொல்லக்கூடாது மேடம் பிஃபோர் திஸ் கிளினிக் அவரை கூட்டு போயிட்டு மேடம் மருந்து வாங்கி அவர் God is watching what I'm doing madam. God is watching. அவர் கூட்டு போயிட்டு பாப்பாரு என்ன பண்றான்னு பாப்பாரு. Because there's something God want to give us, but they are wasting time sitting and closing your eyes. Understand madam? Listen to me. அந்த ஆளை கொண்டு போயிட்டு நான் கொண்டு போயிட்டு மருந்து வாங்கி கொடுத்தேன் இதே டி நகர் மேடம் மருந்து வாங்கி கொடுத்து ஐயா நீங்கள் மருந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி மருந்து சாப்பிட நான் சாப்பாடு காசு கொடுத்தேன் மேடம் அந்த மருந்து வாங்கி கொடுத்தேன் மேடம் ஹூ இஸ் வாட்சிங் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இவனுக்கு ஒரு நல்லா ஒரு டெக்னிக் கொடுத்தாக்கா இவனே காசு சம்பாதிப்பானா நல்லது செய்வானா வெயிட் பண்ணுறாங்க இட்ஸ் a lot of tests God will do a lot of tests on us madam you don't know I have gone through so many tests madam in life அந்த மாதிரி பார்த்தா கடைசியாக இது கொடுத்தாங்க ஊசி எனக்கு கொடுக்கல மேடம் இது கொடுத்தாங்க why I made it plastic why so that give everybody free of charge இதே நான் ஸ்மார்ட் ஆனா அயன் பவுண்ட் கோல்ட் பிளேட் சில்வர் பிளேட் எல்லாத்துக்கும் 3 பிரைஸ் கொடுக்க முடியுமா மேடம் நான் வரேன் உங்கள்கிட்ட கோல்ட் பிளேட்டு சில்வர் பிளேட்டு நார்மல் அயன் பவுண்ட் நீங்கள் எது மேடம் வாங்குவீங்க இந்த போட்டோ பார்த்தா நீங்கள் கோல்ட் பிளேட் தான் வாங்குவீங்க மேடம் நீங்களே கோல்ட் கொடுத்துருங்க என்ன வச்சுருங்க ஐ வாண்ட் கோல்ட் பிளேட் அந்த மாதிரி எத்தனை பேர் இவ்வளோ போய் வாங்க மேடம் அதே மாதிரி எனக்கு காசு இல்லைப்பா எனக்கு அந்த சாதாரண அந்த அயன் பவுண்ட் கொடு எனக்கு சில்வர் வாங்கி எத்தனை பேர் அந்த மாதிரி வாங்குவாங்க மேடம் அந்த மாதிரிலாம் கடவுள் திங்க் பண்ணுறாங்க செய்வானா டெஸ்ட் பண்ணுவோம் இன்னும் டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணி கடைசியில் நான் பிளாஸ்டிக்கில் செஞ்சேன் மேடம் எல்லாம் அப்போ கூட பாதி க்ரௌட் தான் வந்திருக்கு தெரியுமா பாதி க்ரௌட் கோயிலில் உட்காந்துருக்கு என்ன பார்க்குறது மேடம் போய் சொல்லுங்க don't tell the bloody elephant I am not worried you can tell the bloody cow I am not worried I respect animals but I don't make animals into God understand madam I don't make animals into God I respect all animals madam the rat from the cockroach I respect everybody எல்லாம் இறைவனா படைச்ச உயிர் ஆனா I don't pray to them there's no need to pray to any one of these animals understand madam அந்த மாதிரி நீங்கள் வந்து 6 அறிவு உள்ள மனிதர் எப்படி மேடம் ஒரு குரங்கை பார்த்து கும்பிடுறீங்க ஒரு பாம்பை பார்த்து பூஜை பண்ணுறீங்க அதால் உங்களுக்கு திங்க் பண்ண முடியாது கொஞ்சமாக திங்க் பண்ண முடியாது உங்களால் தப்பா சொல்கிறேன் மேடம் தப்பா சொல்கிறேன்னா இப்போயே சொல்லுங்க வாய் தோண்டி போய் சொல்லுங்க அந்த மாதிரி I do the right thing madam that's why God likes me which God the supreme God likes me madam the creator of the universe the creator of the நேற்று எல்லாமே எங்கே போனோம் தப்பா கடல் போனோம் நீங்களாம் வரல எல்லாம் 8 மணிக்கு போனோம் மேடம் 97 billion nature beings are waiting for us how many billion madam 97 அது ஒரு இருட்டு மேடம் நம்மளே இருட்டு இந்த வீடு எங்கே மேடம் வரப்போகுது அந்த மாதிரி போய் பிளஸ் பண்ண நம்ப மாட்டேங்க மேடம் அந்த கடல் வந்து எங்களை தொட்டுட்டு போட்டுச்சு மேடம் அப்படியே வந்து மேடம் அந்த அங்கேயோ நிற்குது அந்த பிளஸ் பண்ணும்போது அந்த கடல் அப்படியே வந்து எல்லாத்தையும் பேட் பண்ணி திருப்பி போச்சு மேடம் அது பிறகு வரவே இல்லை மேடம் 7 கடல்லேருந்து வந்தாங்க மேடம் இன்னைக்கு பூரா சென்னையில் மழை நேற்று நைட்லேருந்து மழை நீங்கள் சென்னையில் நீங்கள் வேறு எங்கேயும் தங்குறீங்க ஹோட்டல்லேருந்து நான் தங்குற வந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரைக்கும் மழை தண்ணியெல்லாம் ஜெருமல் உங்களாம் இன்னும் புரியாது நாங்கள் புரிய வைக்க எனக்கு இல்லை நாங்கள் பாட்டு செஞ்சு நாங்கள் போயிருக்கோம் அதை எங்கள் வேலை நாட் இன் ஸ்டாப் நாங்கள் ஃபுல் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி உங்களை எக்ஸ்பிளைன் அவசியமே இல்லை நாங்கள் எங்கள் வேலையை பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம் மேடம் அந்த மாதிரி எஸ்ஏ இவன் நாங்கள் எல்லாம் சொன்னோம் உங்கள்கிட்ட வாங்க அந்த அற்புதத்தை நீங்களே வந்தாங்க நீங்களே பார்க்கலாம் அதாவது மேடம் நம்மளாம் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் இயற்கையை போட்டு எல்லாம் நல்லா கண்டதாக கொண்டுருக்கோம்
இயற்கை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு what madam? The nature beings of the sea came from 7 oceans. You will not understand the concept of nature being because you are not thought about that. உங்களுக்கு பாம்பு கடவுள், நாய் கடவுள், வேறு நம்ம மயில் கடவுள், கோழி கொக்கோ அதெல்லாம் நீங்கள் உங்களோட தாட் ஃபார்ம். I am not here to miss your thought form. You stay where you are. Want to follow? You follow us. That's all. நாங்கள் பாட்டு அங்கே இங்கே வேலை செய்து போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் மேடம்? என்ன மேடம்? உங்களை யார் கூப்பிடுறது? No, we are going our way, madam. We got a lot of work to do. அதனால தான் I don't even have to come to Tamil Nadu again, madam. My work is finished because yesterday when I came to the plane, there was no black magic, there was no white magic in Tamil Nadu. நம்பளங்களா மேடம், இந்த டைமில் மேடம், இந்த few monthsல I've done so much of visit and so much of workshop in Tamil Nadu. பாண்டிச்சேரி 2 வாட்டி, வேறு கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, சென்னை துரோவாட்டி, தூத்துக்குடி எல்லாம் பண்ணோம். என் வேலை முடிச்சு போச்சு. என்ன இல்லை, நான் கர்நாடகா போனோம், பெங்களூருக்கு போனோம். மேடம் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் மேடம் இன் உருகுவாய். உருகுவாய் மேடம், எனி ஐடியா உருகுவாய்? வெரி குட் மேடம். அதே மாதிரி அர்ஜென்டினா, பிரேசில், மெக்சிகோ அங்கெல்லாம் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. சரி அவங்களாம் நீங்கள் தெரியாது மேடம், அவங்களாம் மோர். அதே மாதிரி மேடம் ஒருத்தர் போனேன், பிரேசில் போனேன் மேடம். பிரேசில் நான் கிளாஸ் பண்ணுறேன் மேடம். ஓகே வந்தா ஈ டைம் எனக்கு பிளாக் மேஜிக் இருக்குது. அங்கெல்லாம் they speak Portuguese. I don't speak Portuguese. அவன் சொல்கிறேன், she's telling my interpreter, sir, I have black magic. Nobody can heal me. I'm suffering so much. I've been all over to all the black magicians in Brazil. Nobody can help me. One man told me one thing. He says, nobody in South America can remove your black man. It was done by a very, very powerful man. Nobody will fight him. That's one black man. ஆனால் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வருவார். யார் மேடம்? வருவார், நல்லா டோலாக இருப்பார், ஸ்கின் கருப்பாக இருப்பார். அவரால் ஒண்டி தான் உன் பிளாக் பண்ணி விளையாடுவார். அவள் கேட்குறா, நீ யாருன்னு கேட்குறா, எனக்கு தெரியாது சொல்கிறேன். நீ கிளாஸில் உட்காரு, பிளாக் மீட் போனாக்கா போனதான், இல்லாட்டி போவார். அதே மாதிரி மேடம் செஞ்ச மாதிரி அவன் பிளாக் கொஞ்சம் போச்சு. வெரி குட் மேடம். நான் பண்ணது போச்சு மேடம். 4000 சோல்ஸ் மேட் ஃப்ரம் ஹியர் எஸ்டர்டே. நீங்களே செக் பண்ணி பாருங்க. எந்திரிங்க, 2 பேரும் எந்திரிங்க. நீ உட்காருங்க. ஓகே ஆறு சக்கரம் செக் பண்ணுங்க. அது நான் சொல்லுவேன் பேர் நம்பர் பேர் போடுங்க. ஐ எம் சென்சிங் ஆக்ட் போடுங்க. கிட்ட போடுங்க. Always when you want to hit somebody, touch the anybody and ask, I am sensing the energy body of so and so. Okay? I am sensing the energy body of that. Okay? இதான் வந்து கனமோட எனர்ஜி போட்டு சரிங்களா? நேரத்து பார்த்தா ஃபுல்லாக இருந்திருக்கா உங்களுக்கு. அது போங்க ஆறு சக்கரம் ஆறு சக்கரம் பண்ணுங்க. ஆறு சக்கரம் எல்லாரும் பண்ணலாம். இது இதுதான் இதான் உங்க மனு. நீங்க விட ஏன்டா வர வேண்டியதில்ல, எங்க ஒன்ன பூஜை பண்ணுங்க, எங்க ஐ ஆம் டீச்சிங் அ டெக்னிக். அவன் சொல்லுவான், நான் பூஜை பண்றேன், எனக்கு துட்டு கொடு, நான் பிளாக் சொல்லுவான், பண்ண சொல்லுங்க. செக் பண்ணி அப்படியே இருக்கியா, என்ன ஏன் பண்ணேன், என் காசு மணி பேக் கட்டி கொடுங்க. அதே மாதிரி பண்ண இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு all the cards are made God. You do not have any attachment from this world or from the inner world or anything like that. You are free. That's all. அந்த மாதிரி நீங்களே சொந்தமாக கண்டுபிடிச்சிட்டோம். நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சரியாக பண்ணிக்கலாம், படிக்காமல் இருந்து பண்ணாமல் திருப்பி வரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், எங்கேருந்து வருது. ஓ, என் மாமா நண்பர் மாமனாரே படிச்சிருக்கேன், மாமியாவே படிச்சிருக்கேன், படிச்சு போன பிறகு
போச்சு. வாங்க கொஞ்சம் நன்றி பாருங்க. எங்கேயோ போனேன் மேடம். லேக் பார்த்தீங்கன்னா அது நான் கற்றுக் கொடுப்பேன் மேடம். பட் யூ டோன்ட் ஹேவ் டைம். அது நீங்கள் வந்து ப்ராப்பரான கிளாஸ் வரணும். நீங்களே சொந்தமாக உங்களே செஞ்சுக்கலாம். நான் யூடியூப்ல பாருங்க, யூடியூப் ஃபுல்லாக போட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நல்லா படுத்தாங்களா, நல்லா தூங்கினாங்களா, சரி குட் டைம். இது இனிமேல் வராது மேடம். நீங்கள் வராமல் நீங்கள் பார்த்து வேண்டாம். அதாவது நீங்கள் செஞ்ச தப்புங்க, போன பிறகு தப்புங்களாம் இதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. Order. Okay. But now you must maintain the cleanliness. Yeah, madam. You must maintain the physical hygiene. Next, madam. Spiritual hygiene. What, madam? Spiritual. What is physical hygiene? பல்லு விளக்குறது, சட்டை மாத்துறது, அது பாடி ஹைஜீன். பிசிக்கல் ஹைஜீன் பண்ணா பல்லு விளக்கணும், இதை கழுவணும், சட்டையை மாற்றணும். சில பேர் சட்டை இருந்தாலும் மாற்ற மாட்டீங்க, அப்போல்லாம் ஃபங்கஸ்லாம் க்ரோ பண்ணணும். யூ காட் ஸ்டார்ட் வித் தட். ரைட்? ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன். டோன்ட் கோ டு ராங் பிளேசஸ். அங்கே வந்து அண்ட் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளை பிடிச்சிக்கோங்க. அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன். நீங்களாம் போயிட்டு போகக்கூடாது மேடம். திருமணங்களுக்கு நீங்களாம் போகவே கூடாது. நான் எங்கள் அட்வைஸ் நீங்கள் போகக்கூடாது. போனாக்கா ஏதோ ஒரு நெகட்டிவ் வந்து உங்களுக்கு இவன் தாண்டா போன பிறகு இந்த மாதிரி பண்ணணும் டக்குனு உங்களுக்கு வந்துடும். நம்மளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே என்ன மேடம்? மேடம் நீங்கள் லாட் ஆஃப் இமோஷன் மேடம். ஒன்றுமே இல்லை மேடம். ரொம்ப இமோஷன் டு டூ வித் யுவர் ஹஸ்பண்ட். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை மேடம். இது போனாலும் எல்லாம் சரி வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ கிரவுட் ரொம்ப சின்னதாக இருக்கு. வாட் வி கோன் டு கெட் அப் நவ. வெயிட் நேற்று மாதிரி செய்ய போகிறோம். ஆரா சென்சிங் எல்லாம் பண்ண. டுடே ஐ வாண்ட் யூ டு பி வெரி வெரி குட் இன் ஆரா சென்சிங். எல்லாம் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த இமோஷனல் பாடி. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து எனர்ஜி பாடி. அப்பர் ரைட், இது லோவர் ரைட், இது அப்பர் லெஃப்ட், இது லோவர் லெஃப்ட். அந்த மாதிரி 4 பிளேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்க? From the energy body you go to find the emotional body. இதான் emotional body. உண்மை வரும். இங்க தான் வந்து all emotional stuff. Any emotion you are fine. உங்களுக்கு ஒரு emotion எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க வாங்க. இதான் மேடம் ரொம்ப முக்கியமா லேடிஸ்க்கு. எல்லா லேடிஸ்க்கு மேடம் வயசு தவிர பெரிய வயசோ சின்ன வயசோ you hold a lot of emotion. Hold a lot of emotion. என்ன இந்த மாதிரி எனர்ஜி பாடி இமோஷன் பாடி இங்கே நிற்குதான். யூஸ் இருக்கா? அண்ணாலே நாவலும் நீங்கள் நாவலப்படல. இது ஓன் அண்ணாலே நாவலும். இவங்க வந்து எக்கச்சக்கமான இமோஷன். எத்தனை? 100, 200, 300, 310, 20, 30, 330 இமோஷன் பண்ணு. Okay? To do with whom? To do with yourself? Yes. இவங்க உள்ளே அவங்க இமோஷன் வச்சுட்டாங்க. அவங்க உள்ளே நெக்ஸ்ட் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட்னால அவங்க இமோஷன் வச்சுட்டாங்க. இவங்க வந்து எத்தனை வாட்டி நான் செத்து போனேன், 1, 2, 3, 4, 5, 10, 20, 30, 40, 50, 60 வாட்டி நீங்களே நான் அறியாமல் சொல்லுங்க நான் செத்து போனேன். இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுங்க போட்டுருக்காங்க. இதெல்லாம் இங்கே வரும். எவ்ரிதிங் இஸ் ஹியர். யூ cannot cheat. உங்கள் தாட் ஃபார்ம்லாம் வந்து எல்லாமே இமோஷன் உட்காந்துருக்கோம். என்னது புண்ணியம் யாரும் மதிக்க மாட்டாங்கன்னா எத்தனோ வாட்டி இவங்களே 10, 20, 30, 40, 50, 60, 61, 62, 63, 64 64 வாட்டி மேடம் நீங்களே வந்து ஸ்பாட்ஸா சப் ஸ்பாட்ஸா நான் இருக்கிறது புரியலன்னு அந்த மாதிரி போட்டுருக்கீங்க. எஸ், அதெல்லாம் இங்கே நிற்குது. இது நிற்கும் போது மேடம் சிஸ்டம் ஷட் டவுன். எந்த சிஸ்டம்? இம்யூன் சிஸ்டம். சொல்ல முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? நான் செத்து போடலாமா? நான் ஏன் கோயிலுக்கு வாழ்றேன்? இப்போ ஏன் செத்து போடுறேன்? தாரை கல்யாணம் பண்ணுறது நான் செத்தே போயிடுறேன். என்ன புண்ணியம்? அந்த மாதிரி பண்ணும்போது யார் கேட்குறா?
Not China. Universe. உங்க ஹார்ட் கேக்குது, உங்க லிவர் கேக்குது, உங்க பேங்க், உங்க கிட்னி சொல்லுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் பாத்தியா? ஷட்டா ஒன்று ஷட்டா பண்ண பூஷணா மேடம் எல்லாம் கேட்குது. என்னென்ன ப்ராப்ளம் போடுறீங்களோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி செல் இஸ் லிசனிங். அதாவது மேடம் நான் என்ன பண்றேன், ஒரு பேப்பர் எடுக்கிறேன், இந்த பேப்பர்ல நான் பென்சில் எடுக்கிறேன். ஐ ஹேட் மை செல், ஐ ஹேட் மை செல். பென்சில் அப்புறம் வந்து பேனா எடுக்கிறேன். என்ன மேடம், இங்க் பேனா. இங்க் பேனா தண்ணி போடுவாங்க, தண்ணி போடுங்களா, இங்க் பேனா போடுறேன். நெக்ஸ்ட் மார்க்கப் பேன்ல ஐ ஹேட் மை செல். ஓகே மேடம், 3 பேர் இது. நீங்க என்ன பண்ணுங்க, பென்சில் எழுதுறீங்க, நீங்க இங்க் பேன்ல, நீங்க வந்து மார்க்கப் பேன்ல பட்டா எழுதுறீங்க, ஐ ஹேட் மை செல் எழுதுறீங்க. சரி, இந்த 3 எது அழைக்கலாம்? இங்க முடியும், தண்ணி போட காண போயிடும். இது காண போகுமா? அந்த மாதிரி நீங்க இங்க்ல எழுதுறீங்க மேடம். எது எழுதுறீங்க? எப்படி மாற்றுறது? இதெல்லாம் என் கையில இருக்கு, அந்த கையில இருக்கு. நீ நினைச்சா இஷ்டப்படி எழுத முடியாது. இங்க்ல எழுதுறேன், பேப்பர்ல எழுதுறேன், அந்த மாதிரி முடியாது மேடம். லேங்கோ பண்ணலாம் மேடம். திருப்பி முன்னுக்கு பின்னால இருங்க. லேங்கோ விற்பாங்க. இந்த வெள்ளை என்னது, இந்த வெள்ளை மாதிரி பெயிண்ட் மாதிரி ஒயிட்னர். ஆனா உள்ளுக்கு இருக்க அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் லாக் பண்ணிடலாம். ஆனா சப்கான்ஷியஸ் உள்ளுக்கு உட்காந்துருக்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, நான் செத்து போனாமே தேவையில்லையே, நான் யாரை மதிக்கிறான், அந்த மாதிரி எத்தனை பொம்பளைங்க போட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா ட்ரைமி எஸ் நோ மேடம். இதை சரி கட்டணும் மேடம். ஒரே வழி மேடம், ஒரே வழி தான். இல்லைங்க அது போறங்க கஷ்டப்படுது போதும். இதிலே நிப்பாட்டும். Enough is enough. No more. No more emotional pain. No more mental pain. Out you go. Good. Fine. எந்திரிச்சு அந்த ஃபோக்கஸ்லாம் அவங்க வரணும். மோஸ்ட்லி இங்கே தான் இருப்பாங்க. வந்தால் இதை மட்டும் இப்படி ஆஃப் இப்போ வந்து அவங்க ஆன்டிபாடி இங்க மாறிடுச்சு. Look at that antibody. What happened? Madam, this is your energy body right now. This is your emotional body right now. இப்படி உங்களுக்கு புதுசாச்சு. அவங்க உங்களுக்கு உட்காந்து வச்சிருக்கீங்க. புதுசாச்சு மேடம். புதுசாச்சு. Now you're very strong emotionally and physically and everything strong now. Huh? Huh? Let me check that. Problem let me check that. நல்லா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு இப்பதான். அந்த மாதிரி எல்லாரும் வீட்டுல போட்டு எடுத்து வீசிருக்க வேண்டிய மனசுல வீசாதீங்க. அது இமோஷன் எடுத்து போதும் போதும். உங்களை தொந்தரலாம் போதும். Enough is enough. You should not hurt me anymore. You should not hurt me anymore. Enough is enough. Thank you very much. மூடிட்டு அவ்வளோதான். அதாவது மேடம் உண்மையான ஆளுக்கு emotional body மட்டும் because you are holding so much of emotion. This is the problem everybody is going through madam. The ladies are போதும் அவ்வளோ emotion வச்சிருக்கீங்களா அறியாமலே. என்ன பண்றது, கட்டிக்கு சாய்ச்ச வீசவும் முடியாது, எங்கேயோ பண்ண முடியாது, இதே தோணப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எஸ் மேடம். Of course everything will change madam. The aura has become so big. Yeah. The
so much, you become brighter. Because this is the emotion that stuck with you. ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க பார்க்குறாங்க மேடம். ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. Automatically, now madam, all your pain will start to subside. Your energy will start to clean. என்ன பண்ணுவோம், just inhale and exhale and all be fine. You become much better. Everybody have to do this in an energy form. Take the man. போதண்டா. இவ்வளோ காலம் கல்யாணம் கஷ்டப்பட்டு போதும். மேடம் சொல்லுங்க, don't worry. ஆளை தூக்கி வீசுற மேடம், அது எனர்ஜி தான் வீசுறீங்க. அவங்க போட்டு கதவை மூடிடுங்க. இனிமே இந்த கூட்டத்தை திறக்கக்கூடாது. You are out of my life. Emotion. You are not going to create any more emotion for me. Enough is enough. Enough is enough. Thank you very much. I balance all my karma with you. Thank you. Thank you. At this age, I managed to manage my emotion with you. Thank you. Thank you. Put it. Okay, finish. எதுக்கு மேடம் அவங்களால வீச முடியல மேடம். போன வாரம் she came from the workshop last week. She couldn't throw. உள்ளுக்கு வீசுறாங்க, வெளியே வீசல, உள்ளுக்கு வீசுறாங்க. அவங்களால வீச முடியல. அவங்களால. This is what you need to let go. Let go. Please, for God's sake. I'm not saying throw the man outside the house. I'm saying throw all the emotion that is hurting you. Throw away. Finish. God, enough. ஆன்சர் மேடம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேடம் இங்கே வாங்க, வாங்க. நீ காலையில் கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா மேடம், அவங்க வீட்டில் வந்து ஃபாதர் மதர் வந்து டீச்சர் ஆகினாங்க. சரியா? ஃபாதர் வந்து டூயிங் பிஸ்னஸ். அதனால வந்து சம்டைம் ஒர்க், சம்டைம் நோ ஒர்க். ஆனால் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுங்க மேடம். காலை சொன்னாங்க அவங்க அம்மா வந்து எப்படி கஷ்டப்படாங்க. டீச்சர். ஸோ 7 to லஞ்ச் வரைக்கும். ஸோ 7 o'clock ஸ்கூலில் இருக்கோம். ஸோ 7 மணிக்கு ஸ்கூலாக இருக்கிறவங்க டிஃபன் பண்ணுவோம். அப்பா கூட டிஃபன் தனியாக பண்ணோம், லஞ்ச் தனியாக பண்ணோம். எங்கள் ஸ்கூலுக்கு கிளப்பணும். 2 பொண்ணு ஜடை போடணும், ஆர்டர் பண்ணோம். அப்பா கரெக்டாக 6:45 வாசல் இருந்துட்டு டைம் ஆயிடுச்சு வா ஸ்கூல் கொண்டு போய் விடுறேன்னு நிற்பாரு. அப்போ எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். பட் ஆனால் சீக்கிரமாக போய் விடணும் அப்படின்ட்டு. ஸோ லேடிஸ் வந்து எல்லா ப்ரெஷரும் எடுத்துக்கிறோம். பட் அவங்க டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அம்மா அந்த மாதிரி ஒர்க் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். திருப்பி சொல்லுங்க. அந்த ஆளை வந்து கழுத்தை இப்போ சொன்னது லேட்டஸ்ட் தான். அதாவது எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எப்படி 40 years ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு நீங்கள் அப்பா படுத்திருக்கும் போது கழுத்தில் மிதிச்சு கொண்டுலாமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு எமோஷன் இருக்கும். வெளியே காணல. நான் எங்கள் அம்மா அப்பாவும் அந்தில் பறவைகள் நினச்சிட்டு எங்கேயுமே இருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ அது எனக்கு இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. ஷீஸ் ரீடிங் அப்பா படிக்கலாம். படிக்கிறாங்க. அப்பா ரொம்ப படிக்கிறாரு. அம்மா அவரும் படிக்கிறாரு. இப்பதான் அவங்க அறிகிறாங்க. நான் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில், நான் ஹெல்ப் பண்ணிக்கலாமா. ஆனால் காலம் விட்டு போச்சு மேடம். கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். பிள்ளைங்க குளிப்பாட்டிருக்கலாம், கொஞ்சம் பண்ணிக்கலாம், மங்கல் அதான் பண்ணிருக்கலாம். ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு பந்தா நான் ஆம்பளை, நான் பண்ண மாட்டேன், நான் ஆம்பளை ஆயிட்டோம், நீ ஆக்கி உங்களால் ஆக்கி போடு, வேலை செய்யாட்டி கூட இதான் பந்தா. அதே மாதிரி எவ்வளோ பேர் நீ கஷ்டப்படுறீங்க மேடம்.